இத பாத்தியா? மாங்கா பச்சடி. இந்தா, நீ சாப்பிடு. இது உப்பு புளி மாங்காய் கரைசல் தான். இந்த நேரத்துல நாக்குக்கு புளிப்பா கொடுத்தா ரொம்ப ருசியா இருக்கும். வயித்து பிள்ளைக்காரி, என்ன சாப்பிட்டாலும் இந்த மாதிரி புளிப்பா சாப்பிட்டனா வாந்தி வராம இருக்கும். சரியா? உன் நாக்கும் இதுதானே கேக்குது. இல்ல வேண்டாம், ஒரு வாய் சாப்பிடு. கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கணும். சாப்பிடு. சாப்பிட்டுருவல அக்கா. இது ஒரு மாதிரி வாய்க்கு நல்லாதான் இருக்கு. இதத்தான் நானும் சொன்னேன். இனிமே பிருந்தாவுக்கு பத்திய சாப்பாடு நான் தான் பண்ணி தருவேன். யாரும் அதுல தலையிட வேணாம். சரியா? இவ இப்படிலாம் நடந்துக்கிற ஆள் இல்லையே. எதுக்காக இப்படி மாறுறா? ஒருவேளை அவளும் இந்த வீட்டுல ஒருத்தியா வரணும்னு எதிர்பார்க்கறாளோ, இல்ல வேற ஏதாவது இருக்குமா? வீரா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்னடா எல்லார்கிட்டயும் ஓயாம வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்ப இவ்வளவு நல்லவளா நடிக்கிறாளே, இது உண்மைதானான்னு யோசிக்கிறேன். இங்க பாரு வீரா, உங்க கூட பொறுக்கலையே தவிர முறையா பார்த்தா நான் உன் அக்கா. நீங்க அந்த உரிமை எனக்கு இது வரைக்கும் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கிறேன். என்ன ரொம்ப நாளா ஒதுக்கி வைக்காதீங்க தங்கச்சிங்களா. எனக்கும் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. எங்க வீட்டுல நான் ஒரு ஆளுதான். எனக்கு அக்கா தம்பி தங்கச்சின்னு எந்த உறவும் இல்ல. ஏதோ கடவுளா பார்த்து இந்த கூட்டு குடும்பத்துல என்ன ஒருத்தியா சேர்த்துக்கிட்டாரு. உங்க உதவி இல்லாம என்னால எங்க குடும்பம் பண்ண முடியாதுமா. ஆமா, உன் மாத்திரை மருந்தெல்லாம் எங்க இருக்கு? ஓகே ஓகே, உன் கபோர்ட்ல தானே இருக்கு. நானே எடுத்துக்கிறேன். இனிமே வேலைக்கு நான் தான் உனக்கு மாத்திரை கொடுப்பேன். உன் புள்ள இந்த பூமியில பொறுக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான் பாத்துக்குவேன். சரியா? சரி, சாப்பிடுமா.